ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சி அகாடமிலேருந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் பயாலஜி ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் செக்ஷனில் 2 கொஷின்ஸ் கொடுத்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதற்குரிய எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புக்லெட் கோட் 48ல் 142வது கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அசர்ஷன் ரீசன் டைப் கொஷின். இதில் அசர்ஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, டெபட்டம் possess dense cytoplasm and they have more than 1 nucleus. It is a correct statement. ரைட், இதுக்குரிய ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெபட்டம் has more than 1 nucleus and it increase the efficiency of nourishment for developing microspore mother cells. ஸோ இந்த வார்த்தையை பார்த்துட்டு நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, the reason is wrong. ஏன் புக்ல தெளிவா இருக்கு, developing pollen grains. ஸோ நம்ம போலன் கிரைன்ஸ் தான் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்றது ராங். ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். நம்மளோட என்சிஆர்டி புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் தெளிவாக கொடுத்துருக்கு. என்ன, the innermost layer is tapetum, it nourishes the developing pollen grains. So according to NCERT book நம்ம வச்சு ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, A is true or is false. பட் என்டிஏ கீ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, A is also true, R is also true and correct explanation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா டெபட்டம் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்க்கும் நாரிஷ்மெண்ட் கொடுக்குது, போலன் கிரெயின்ஸ்க்கும் நாரிஷ்மெண்ட் கொடுக்குது. ஸோ இது ஆக்சுவலி அவுட் ஆஃப் சிலபஸ், அதாவது என்சிஆர்டிலேருந்து வெளியிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இதுக்கு நமக்கு போனஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் போலன் கிரெயின் அப்படின்றதும் கரெக்டு தான், மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்றதும் கரெக்டு தான். ஸோ லெட்ஸ் சி இதுக்கு போனஸ் மார்க் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அடுத்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அது என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 180வது கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, கார்டியாக் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட் இஸ் ரெகுலேட்டட் பை 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. நோடல் டிஷ்யூ, ஸ்பெஷல் நியூரல் சென்டர் இன் த மெடுல்லா ஆப்லங்கேட்டா அண்ட் அட்ரினல் மெடுல்லரி ஹார்மோன், கார்டிகல் ஹார்மோன். ஸோ இதுல என்டிஏவோட கீ ஏபிசி. ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா, இல்ல இதோட சேர்த்து கார்டிகல் ஹார்மோன்ஸும் வரும். ஸோ ஆப்ஷன் 4 ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட டீட்டெயில் நீங்க எடுத்து நம்ம என்சிஆர்டி புக்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்ல ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டியில தெளிவா கொடுத்துருக்கு. இன்ட்ரென்சிக்கலி இட் இஸ் ரெகுலேட்டட் பை நோடல் டிஷ்யூ, எக்ஸ்டென்சிவலி இட் இஸ் ரெகுலேட்டட் பை மெடுல்லா ஆப்லங்கேட்டா அண்ட் அட்ரினல் மெடுல்லரி ஹார்மோன். That is one neural mechanism and one hormonal mechanism. So இந்த மூணும் கரெக்ட். பட் நம்மளோட கெமிக்கல் கோஆர்டினேஷன் லெசன்ல நம்ம பார்த்தோம்னா, கார்டிகல் ஹார்மோன்ஸ் ஆக்சுவலி ரெகுலேட் பிளட் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஈவன் அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸும் வரும். ஸோ 4 ஆப்ஷனும் ரைட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த ஆப்ஷன் ஏன் அதில் வராது அப்படின்னா, இட் ரெகுலேட் த பிளட் ப்ரெஷர் வயா மெயின்டைனிங் தி எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் பாடி ஃப்ளூயிட் வால்யூம். ஓகேவா? ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இது பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுது. ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா கார்டியாக் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 3 கொடுத்திருந்த நோடல் டிஷ்யூ அண்ட் நோடல் மெடுல்லா ஆப்லங்கேட்டா அண்ட் அட்ரினல் மெடுல்லரி ஹார்மோன். ஸோ இந்த 3 தான் இதுக்கு அப்ராப்ரியேட் ஆன்சராக இருக்கும். ஸோ த ஆன்சர் வில் பி ஏபிசி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஆப்வியஸ்லி இதை பற்றின உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.